ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு 21 ஏக்கர் லேண்டு தோப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த தோப்பு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை தாலுக்காவுக்கு உட்பட்ட சீதப்பரப்பு நல்லூர். இந்த சீதப்பரப்பு நல்லூரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய 21 ஏக்கர் தோப்பு அமைஞ்சிருக்குது. இந்த தோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள், நெல்லி மரங்கள், பனை, சப்போட்டா அண்ட் மாமரம், கரிச்சக்கா, கருவேப்பிலை அப்படின்ட்டு உங்களுக்கு புளி, அசோக மரம் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா மரங்களும் நிற்குது. இதோடைய எண்ணிக்கையை நான் இப்போ முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். தென்னை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 தென்னை மரம் இருக்குது. நெல்லி மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 நெல்லி மரம் இருக்குது. பனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்காங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம லேண்டில் 70 பனை மரம் நிற்குது. சப்போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 சப்போட்டா. இந்த இது பார்த்தீங்கன்னா தென்னை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக தென்னை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக நெல்லி. அப்புறம் பனை அப்படின்னா பனை வந்து ஆங்காங்கே நிற்குது. அப்புறம் சப்போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 150 மரம் நிற்குது. இந்த 150 மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. மாமரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாமரம் தோட்டமாக வைக்கிற ஆங்காங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 25 மாமரம் நிற்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் லெவலில் வந்து சுத்தமாக ஃபுல்லாகவே வந்து அவங்க பயிரிட்டுருக்காங்க. அப்புறம் புளி வந்து கவுண்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சு விட்டதில்லை, ஆங்காங்கே நிற்கிற புளிய மரம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அசோக மரமும் உங்களுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இருக்குது, ஆங்காங்கே அப்படின்னு நிற்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா மரங்களும் நம்ம தோட்டத்தில் நிற்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தென்னை வந்து தனி தோட்டமாக இருக்குது. இந்த நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிணறு பாருங்கள். கிணறு எல்லாமே எவ்வளோ தண்ணி நிற்குது பாருங்கள். நல்ல தண்ணி செழிப்பு மிக்க ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பக்கத்தில் காணிக்கிறேன். நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் நஞ்சைன்னு சொல்லியாச்சுன்னா வயல், நெல் விவசாயம் போட்டிருக்காங்க. ஸோ வயல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த ஏரியாவில் தண்ணி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துருங்க. ஸோ தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஏரியா தான். 5 கிணறுன்னு சொல்லியாச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே ஒரு வீடு வச்சுருக்காங்க, வீடு ஃபார்ம் ஹவுஸ் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த விவசாயத்துக்கு மட்டும் வந்து உங்களுக்கு 3 ஃப்ரீ சர்வீஸ், அதாவது இபியோடைய 3 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது. வீடுனா அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு தனியாக எடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா 21 ஏக்கரும் ஃபுல்லாகவே ஃபென்சிங்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு அசத்திருக்காங்க. அதே போல் இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்வே நம்ம லேண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர் தான் ஃபோர்வே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோர்வேலேருந்து பக்கம் ஒரு 1.25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம லேண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள். அதே போல் நான் ஏற்கனவே உங்களே சொல்லிட்டேன், இது வந்துட்டு அதே போல் நம்ம லேண்டுக்குள்ளே பாருங்கள், இது வயல், அதாவது நம்ம லேண்டுக்கு அடுத்தல பார்த்திங்கன்னா வயல், அதாவது நஞ்சை. அது எதுக்கு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா அவ்வளவு தண்ணி வளமிக்க ஒரு ஏரியாவில் தான் நம்ம லேண்டு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக தான் நம்ம உங்களுக்கு இன்றைக்கி இதை காணிக்கிறோம் பாருங்கள். அதே போல் ட்ராகன் ஃப்ரூட், அதாவது இந்த இப்போ ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட். இந்த ட்ராகன் ஃப்ரூட் இப்போ ட்ரையல், அதாவது ஒரு 500 மரம் வச்சு இப்போ ட்ரையல் பார்க்குறாங்க. ஸோ இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா அவங்க ஃபுல்லாகவே இதுக்காண்டி ஒரு 2-3 ஏக்கர் ஒதுக்கி ட்ராகன் ஃப்ரூட் வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ட்ரையல் வச்சுருக்காங்க பாருங்கள். அதே போல் நம்ம லேண்டுக்கு முன்னால் பஸ் ரூட்டு தான். எனி டைம் உங்களுக்கு பஸ் வரக்கூடிய ரூட்டில் தான் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குது. பார்க்குறீங்க, இதுக்கு அவங்க கேட்குற, அதாவது பாருங்கள், கிணறு எல்லாமே 5 கிணறாக இருந்தாலும் நல்ல தண்ணி செழிப்பு மிக்க ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது. என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா ஒரு சென்ட் 27,000 ரூபா. ஒரு சென்ட் 27,000 ரூபா. ஒரு ஏக்கர் வந்து 27 லட்சம் தான் கேட்குறாங்க. இந்த 27 லட்சமாக அவங்க வந்துட்டு அதாவது கண்டிப்பாக வந்து உங்கள் விலை குறைப்பு உண்டு அப்படின்னு இருக்காங்க. அது நெகோஷியபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விலை குறைப்பு கண்டிப்பாக உண்டு பாருங்கள். இது வந்து அவங்க லேபர்ஸோ மற்றபடி ஓனர்ஸ் வந்தாலும் அவங்க தங்குற மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அண்டு லேபர்ஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. பார்க்குறீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்ட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னா 27,000 கேட்குறாங்க. நல்ல மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயே குளம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பஸ் ரோட்டில் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு பூமி தான் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த பூமி பார்த்திங்கன்னா 1.25 கிலோமீட்டர் போயாச்சுன்னா நேராக அவங்களுக்கு பைபாஸ் பாருங்கள், பைபாஸ் என்ட்ரன்ஸ் அடிப்பொலியாக வந்துட்டு பாருங்கள்.
ஸோ இவ்வளோ தான் பக்கம். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான 21 ஏக்கர் தோப்பு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.